ரீதாவுக்கும் ருத்திகாவுக்கும் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாப்குள்ள வந்துகிட்டு ருத்திகா ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா இப்ப ரீதாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸோட நேம கரெக்டா சொல்லுங்க. எதுக்காக இதை வாங்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ரீதாவுக்கு தேவையான ட்ரெஸ், துண்டு, கர்ச்சீஃப் இத்தனையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதெல்லாம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு விஷயத்துக்காக கிளம்ப போறோம். அது என்னன்னு கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்களேன், பாத்துருவோம். ஓகே, அக்காவோட டெலிவரி டேட் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லிருக்கீங்க. அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதை பாத்துருங்க. ஓகே, எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மீன் வேணும் வந்திருக்கா. வாடா பொரிச்சு தர சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு. நானும் ரீதா ருத்திகா 3 பேரும் மீன் சாப்பிடுறதுக்காக எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா சூடா மீன் ரெடி ஆயிடுச்சு. ருத்திகா ரீதா சாப்பிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. இதே போல சூப்பரான வீடியோஸ் டெய்லியுமே நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். என்னதான் நம்ம போயிட்டு கடையில போயிட்டு மீன் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டுல மசாலா தடவை அந்த மீனை பொரிச்சு சாப்பிடுற டேஸ்ட் தனியே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்க அப்பா அம்மா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒன்னு இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ருத்திகா, லோகஸ்ரீ, தன்யாஸ்ரீ இவங்க 3 பேர் இருப்பாங்க. அங்கிட்டு போயிட்டாலும் சரி ருத்திகா வந்து அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் அது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது